ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது டிவிகேக்கு ஒரு வகையில் ஹெல்ப் தான் பண்ணியிருக்கு. பாஜகவுக்கு வந்து ஒரு வகையில் அது எதிர்ப்பும், டிவிகேக்கு ஒரு வகையில் நல்லதும் பண்ணியிருக்கு. அதாவது இப்போ எனக்கு என்ன தோணுது, ஜனநாயகம் படம் வந்து அவ்வளோ ஓட்டு வாங்கி கொடுத்துருக்குமான்னு தெரியல. ஜனநாயகம் படம் வந்து சொல்லுவாங்களே, இருந்தாலும் இறந்தாலும் அவர் வந்து 1000 பொண்ணு அப்படிம்பாங்க, யானைக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ஜனநாயகம் படம் வந்து வெளியே வராமலே வந்து அவங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கு, விச் இஸ் குட் ஃபார் டிவிகே. வெளியில் வரும் 27ஆம் தேதி அதற்கான தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தீர்ப்பு வரக்கூடிய பட்சத்தில் யாருக்கு சாதகமாக இருந்தாலும், அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு சாதகமாக படம் இருந்தாலும் எப்படி வெளியே வந்து தாங்க ஆகணும். அது வந்து படத்தை தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்லிடுவாங்க இல்லையா, மார்ச் மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கும் படத்துக்கு ஒன்றும் சம்பந்தம் கிடையாதுங்க. சினிமா வந்து வேறுங்க. நீங்கள் அப்படி நீங்கள் அதுவும் தமிழக முதலமைச்சராகத்தான் திட்டங்களை அறிவிக்க முடியாது, திமுக தலைவராக அறிவிக்கலாம். உங்களுக்கு புரியுங்களா? கோட் ஆஃப் கண்டக்டில் தமிழக அரசு தான் மாட்டோம், திமுக மாட்டாது. திமுக தலைவர் நாங்கள் 1 கோடி ரூபா கொடுப்போம்னு சொல்லலாம். 1 கோடி ரூபா கொடுப்பேன் தமிழக முதலமைச்சர் சொல்ல முடியாது. அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் அமலான பிறகும் திமுக தலைவர் தான் தமிழக முதலமைச்சர் தொடர்வார். அந்த டிஃபரன்ஸை நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ தாவேகாவுடைய தலைவர் ஒரு படத்தில் நடிச்சிருக்கார். அந்த படம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு கமர்ஷியல். தாவேகா தலைவராக இருக்கிறதுனால இதாகிடுச்சு, நீங்கள் வெளியே கூடாதுன்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு கட்சி தலைவர் தான் ஒருத்தர் இருக்கிறாங்க, அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு நடிகர் வந்து ஒரு கட்சியில் இருப்பார், அவர் வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த படத்தை வெளியே கூடாதுன்னு சொல்லுவீங்களா? அது என்டையர்லி டிஃபரெண்ட்.